இந்த சம்பவம் நடந்தது உண்மை. அவன் வீடு தேடி வந்து பொன் கேட்ட போய் தான் இவனுக்கு தாங்க முடியாம நம்ம வீடு தேடி வந்து பொன் கேட்டுட்டானு சொல்லி தான் அந்த கொலை நடந்தது. அது வந்து அவனை வர சொல்லி யாரும் வெட்டல. அந்த ஆத்திரம் அந்த கோபத்துல அவர் வந்து என்ன செய்யறாரு, கொலை பண்றாரு. நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. ஓப்பனா பேசுறேன். யாருமே வந்து போய் செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்படிலாம் செஞ்சா ஊருக்குள்ள நாங்க நடமாட முடியாது. நம்ம குடும்ப பாரம்பரியம், நம்ம ஊருக்குள்ள தலை வச்சு படுக்க முடியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நான் ஊரை விட்டு காலி பண்ணி தான் போனோம். நம்ம சொந்தக்காரன் யாரும் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. கேட்கலையா மறுபடி வந்து அவங்க வந்து அந்த கொலை தான் பண்ணுவாங்க. ஆமா, அதுல எந்த வித கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. பாத்தீங்களா? அதாவது வீடு தேடி பொண்ணு கேட்க வந்தீங்கனாலே போட்டுருவோம், வெட்டிடுவோம் சார், கொன்றுவோம் சார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஓப்பனா. ஏங்க, உங்க பொண்ணை நீங்க கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வந்து எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு பிரச்சனை பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு போய் வாதாடுங்க, வக்கீல் இருக்காங்க. இல்ல உங்க ஊர்லயே நிறைய நாட்டாமைகள் பெரியவங்களா இருப்பாங்க, அவங்களை கூட்டு உட்கார வச்சு பேசி இந்த மாதிரி எங்க பையன் இந்த பையன் எங்களுக்கு செட் ஆக மாட்டான் லீகலா மூவ் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க. அதுக்கு என்ன